எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை தமிழர்களின் முதன்மையான விழாக்களில் ஒன்று. கார்த்திகை திருநாளாகும். மழைக்காலம் முடிந்து தூறல் பிசுபிசுக்கும் குளிர்காலத்தில் வருவது கார்த்திகை திருவிழா. கார்த்திகை திருவிழா 3 நாள் கோலாகலமாக நடக்கும். பெரிய கார்த்திகை, நாட்டு கார்த்திகை, கொள்ளை கார்த்திகை என்று 3 நாள் கொண்டாட்டம். வீடுகளில் சாமியார் மாலையில் தீபம் ஏற்றுவது பெரிய கார்த்திகை. நீர்நிலைகளில் கோயில்களில் தீபம் ஏற்றுவது நாட்டு கார்த்திகை. கழனிகளில் குப்பை மேடுகளில் விளக்கேற்றுவது கொள்ளை கார்த்திகை. 3ஆம் நாள் திருவிழாவின் போது சொக்கப்பானை கொளுத்துவார்கள். நடுவில் நட்டு வைத்திருக்கும் வன்னி மரத்தை தீயினிடையே ஓடி வெட்டுகிற சடங்கு நடக்கும். சொக்கப்பனை எரிந்து முடிந்த பிறகு அதில் இருக்கிற எரிந்த குச்சிகளை கொண்டு போய் வயலில் நடுவதும் அவரை கொடி பூசணி கொடி போன்றவற்றில் நடுவதும் வழக்கம். அப்படி நட்டு வைத்தால் விளைச்சல் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த திருவிழாவில் நிலம் செழிப்பதற்கான சடங்கு முறைகள் அதிகம். கார்த்திகை திருவிழாவை தமிழர்கள் பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும். தமிழர் விழாக்களில் உள்ள பொருள் பொதிந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டாட வேண்டும். காற்றில் உள்ள நுண்ணிய கிருமிகளை சொக்கப்பானை அல்லது மாவொளி போன்ற நெருப்பு பொறிகள் அழிக்கிற உண்மையை தமிழன் உணர்ந்திருக்கிறான். மழை காலங்களில் வருகிற பல்வேறு தொற்று கிருமிகளை அன்றைக்கு களைந்து குழந்தைகளையும் முதியவர்களையும் காக்கிற ஒரு அறிவியல் உண்மையை உணர்ந்து இந்த விழாக்களில் செய்திருக்கிறார்கள். இப்படி பல ஆயிரம் நுட்பங்கள் நம்மிடம் உள்ளன. அதனை உணர்ந்து இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இந்த விழாவினை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அகநானூற்று 141வது பாடல் இந்த கார்த்திகை திருநாளை கொண்டாடியதற்கான சான்று பகர்கிறது. பொருள் தேடப்போன தலைவன் கார்த்திகை திருவிழா நாளை கொண்டாடுவதற்காக அவன் வருவான் என்று தோழி தலைவியிடம் உரைப்பதாக இந்த பாடல் கூறுகிறது. களவழி 40 என்ற நூல் கார்த்திகை சாற்று என்று இந்த விழாவிற்கு பேர் உரைக்கிறது. இப்படி பண்டைய இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகிற இந்த விழாவினை தமிழர்கள் மறவாதிருக்க வேண்டும். பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை. எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்பிகை.